ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 29 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா கங்கா வந்து இருந்தே எல்லாத்தையுமே சொல்லி ஒரு ரிசப்ஷனுக்கு நான் வரல. உன்னை ஒவ்வொரு இடத்துல இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கேன். கடை திறக்கும்போது நீ வந்தப்பவும் நான் உன்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு வழியா 2 பேருமா சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ வந்து கங்கா வந்து பேசிட்டு இருக்கும்போதே திரும்பி குமரனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் உங்களால தான் அப்படின்னோடனே அப்புறமா காவேரி கிட்ட கெஞ்சுறாங்க, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடினோடனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை மன்னிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் உடனே, ஆனா நீ பேச்சு மாறக்கூடாதுன்னொடனே, அப்ப கங்கா என்ன சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன் சொல்லுனோடனே, நீ இத வச்சு மாமா கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. இது அப்படியே விட்டுரு. பண பிரச்சனை இதோட முடிஞ்சிரட்டும் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு கங்காவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து, நான் வந்து இன்னைக்கு உனக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்க, பாவக்கா நீயே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கல, நீ ரெஸ்ட் எடு நான் சமைக்கிறேங்கிறாங்க. இல்ல, இல்ல நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறமா குமரன் கிட்ட வந்து லிஸ்ட் எழுதி போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப குமரன் போனோனே, அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, நானும் வரேன் அப்படின்னோனே, காவேரி சொல்றாங்க, ஆமா அவரும் இங்க போர் அடிக்குன்னு தான் சொன்னாரு. அவரையும் கூட்டிட்டு போங்க மாமான்னோனே, இவங்க 2 பேருமா வாங்க போயிடுறாங்க. இப்ப கங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஏன் தயங்கி தயங்கி பேசுறாரு? நல்லா இதா பேச வேண்டியதானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்புறமா அக்காவும் தங்கச்சியுமா போய் சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. இங்க இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா ரோட்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க பேசிட்டே. அப்போ விஜய் வந்து குமரன் கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாரி "எப்படி பிரதர் இந்த மாரி காச மிஸ் பண்ணீங்க?" அப்படின்னோனே, இந்த மாரி அவங்க வந்து ஏடிஎம் நம்பர் கேட்டாங்க. நான் தெரியாம குடுத்துட்டேன்னோனே, இந்த மாரி ஸ்கேம் எல்லாம் இப்ப ரொம்ப நடக்குது. நீங்க இத பத்தி தெரியாமயே இருந்தீங்களா? சரி விடுங்க ஒண்ணும் இல்ல. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே 2 பேருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்ல வந்து கங்கா வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமா சத்தம் போட்டு சிரிச்சு பேசி அந்த மாரி ஹேப்பியா இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "எப்பா எப்படி சிரிக்கிறாங்கல்ல" அப்படின்னோனே, குமரன் என்ன சொல்றாருன்னா, "ஆமா அவங்க 2 பேரும் அப்படிதான்" அப்படின்னோனே, இப்ப விஜய் கேட்கிறாரு, "ஏங்க உங்க மிஸ்ஸஸ் வந்து இந்த பிரச்சனைய இதோட விட்டுருவாங்களா என்ன?" அப்படின்னோனே, இப்ப குமரன் சொல்றாரு, "இல்ல எப்ப வேணாலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யலான்னோனே" விஜய் சிரிக்கிறாரு. அப்புறம் அப்ப என்ன பண்ணுவீங்கன்னோனே, "காவேரி இருக்க பயமேன். காவேரி வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வராம எப்படினாச்சும் பார்த்துக்குவான்னோனே" இப்ப விஜய் வந்து அப்படியே ஹேப்பி ஆகுறாரு. இப்ப எல்லாருமா சாப்பிட போறாங்க. அப்ப விஜய் வந்து, "வாங்க எல்லாரும் உட்காந்து சேர்ந்தே சாப்பிடலான்னோனே" காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "வாக்கா நம்மளும் ஜோதியில ஐக்கியமாயிருவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ "இல்ல ஃபர்ஸ்ட் நீ இவங்கலாம் சாப்பிடட்டும்" அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, "நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அக்கா வெயிட் பண்றா" அப்படின்னோனே, இப்ப விஜய் சாப்பிட்டுட்டு, நல்லா டேஸ்ட்டா இருக்கு நீ சொன்ன மாரியே" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கங்கா வந்து ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்புறமா குமரன் என்ன பண்றாருன்னா, வீடியோ கால் போட்டு யமுனாட்ட வீட்டுக்குள்ள போய் கூட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் கொண்டு போய் குடுக்க சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு விஜய் வந்து ஹாய் சொல்றாரு. உடனே எங்க மாமா அங்க இருக்கிறதே ஒரு சர்ப்ரைஸ் தானோனே, இது சொல்லல. இத விட பெரிய மேஜிக் இருக்கு காட்டுறேன்னோனே, அங்க திரும்பி காட்டுறாரு. கங்காவும் காவேரியும் ஓடி வந்து 2 பேருமா தோள் மேல கை போட்டு நிக்கிறாங்க. ஏன்டா விஜய் தம்பி அங்க இருந்தா காவேரி அங்க இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதான்னோனே, ஐயோ! அம்மாச்சி அது இல்ல அங்க பாரு அப்படின்னோனே, அவங்க 2 பேரும் ஜாலியா ஃப்ரை தோள் மேல கை போட்டு வர்றத பார்த்தோனே, சாரதாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இந்த வீடியோல நான் பார்க்குறது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்புறமா கங்கா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இனிமே சண்டையே போட மாட்டேன்ம்மா. நாங்க வந்து சேர்ந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு புத்தியே வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி பேசுறாங்க. ஃபேமிலியே ரொம்ப ஹேப்பி ஆயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்